My dear students, so today we are going to see NEET 2020 solutions for the physics subjects. பார்க்க போறோம். நீட் தேர்வை எல்லாம் வெற்றிகரமா எழுதிருப்பீங்க. அதுல H3ங்கிற ஒரு கோட் இருந்திருக்கும். அந்த கோடோட சொல்யூஷன் வந்து டீடைல் சொல்யூஷன் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு அனாலிசிஸ் வந்து பார்ப்போம். இப்ப எல்லாம் நீட் தேர்வு ரொம்ப வெற்றிகரமா எழுதிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இப்ப இந்த கொஸ்டின்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எங்க இருந்து வந்தது அப்படிங்கறத பார்க்கலாம். மொத்தமா 45 கொஸ்டின், 45 கொஸ்டின்ல 26 கொஸ்டின் 12th பாடத்துல இருந்து மட்டும் வந்திருக்கு. 19 கொஸ்டின் வந்து பார்த்தா 11th பாடத்துல இருந்து மட்டும் வந்திருக்கு. சோ நம்ம ஆப்டிக்ஸ் வந்து 12th சப்ஜெக்ட்ல சேர்த்தனால இதுல 26 வந்து பார்த்தா உங்களுக்கு 12th பாடத்துல இருந்து வந்திருக்கு டோட்டலா. சோ அப்போ டாபிக் வைஸ் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு இந்த கொஸ்டின்ஸ் அப்படிங்கறத பார்க்கலாம். ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வே ஆப்டிக்ஸ்ல 4 கொஸ்டின், மாடர்ன் பிசிக்ஸ்ல இருந்து 6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து 4 கொஸ்டின், செமிகண்டக்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்ல இருந்து 4 கொஸ்டின்ஸ். மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் அண்ட் மேக்னெட்டிசம் அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிசம் இதுல இருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் பிசிக்ஸ் இதுதான் ரொம்ப அதிகமா இந்த தடவை கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ், கரண்ட் எலக்ட்ரிசிட்டில இருந்து ஒரு 9 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இதுல இருந்து ஒரு 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வழக்கமா இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து கொஞ்சம், எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல கரண்ட் எலக்ட்ரிசிட்டில அதிகமா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஆனா இந்த தடவை வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல ஒரு கொஸ்டின், தென் வேவ்ஸ்லயும் ஒரே ஒரு கொஸ்டின். ஆனா யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மெக்கானிக்ஸ்ல புட் டுகெதர் 7 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்பவுமே மெக்கானிக்ஸ்ல இன்னும் கொஞ்சம் அதிக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, அரௌண்ட் 9 கொஸ்டின்ஸ். ஆனா இந்த தடவை மெக்கானிக்ஸ்ல கொஞ்சம் கம்மியா கொஸ்டின் கேட்டிருக்காங்க. as usual தெர்மல் பிசிக்ஸ்ல 5 கொஸ்டின். எப்பவுமே இந்த தெர்மல் பிசிக்ஸ்ல 5 கொஸ்டின் இல்லாம இருக்கவே இருக்காது. சோ அப்போ இவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மொத்தமா 45 கொஸ்டின்ல அதிக வெயிட்டேஜ் வந்து எலக்ட்ரிக்கல் பிசிக்ஸ் தான் அதிக வெயிட்டேஜ் வந்து. அதுல கரண்ட் எலக்ட்ரிசிட்டி விட எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல அதிக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து போய் பார்க்கலாம். எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எவ்வளவு ஈஸியா கேட்டிருக்காங்க, இது நம்மளால பண்ண முடியுமா, எப்படி பண்ணிருக்கிறோம், எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கோம், இல்ல எவ்வளவு எல்லாமே கரெக்டா பண்ணிருக்கிறோங்கிற விஷயத்த நம்ம இப்ப போய் பார்க்கலாம். பிசிக்ஸுக்கான சொல்யூஷன் கொஸ்டின் பேப்பர் கோடு வந்து H3. அதோட சொல்யூஷன், டீடைல்டு சொல்யூஷன் பார்க்கலாம். பேப்பர் ரொம்ப ஈஸியான பேப்பர். ஈவன் ஸ்டேட் போர்டு படிச்ச மாணவர்களாலையும் வந்து நல்லாவே எழுதியிருக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு பிசிக்ஸ் பேப்பர் தான் இன்னைக்கு வந்திருக்குது. இப்போ நம்ம கொஸ்டின் வைஸ் அந்த H3ங்கிற கோட்ல இருந்து கொஸ்டின் வைஸா நம்ம வந்து அனலைஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து கலர் கோட் ஆஃப் த ரெசிஸ்டர். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இந்த மாதிரி எல்லோ, வயலட், பிரவுன், கோல்டு கொடுத்துட்டா அதோட ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. சோ இப்போ அதை என்ன பண்ணலாம், இங்க பாரு எல்லோ இந்த ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட், அதுக்கப்புறம் 10 பவர்ல இருக்கிறது, அதுக்கப்புறம் டாலரன்ஸ் நம்ம நல்லா பார்த்திருப்போம். இப்படிதான் ஆக்சுவல் ரெசிஸ்டர் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். சோ நமக்கு ஆக்சுவல் ரெசிஸ்டர் வந்து இப்படிதான் இருக்கும். சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற கலரு, சோ யூ கேன் ஜஸ்ட் see that ஃபர்ஸ்ட் டிஜிட் இது, இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் கலர் ஃபர்ஸ்ட் டிஜிட், செகண்ட் டிஜிட், தென் மல்டிப்ளையர், டாலரன்ஸ் போடணும். அப்ப பார்த்தா ஃபர்ஸ்ட் டிஜிட், சோ நமக்கு இங்க கொடுத்திருக்கிறது, சோ என்ன கொடுத்திருக்காங்க, எல்லோ கொடுத்திருக்காங்க. சோ எல்லோ வந்து 4. அடுத்தது கொடுத்திருக்கிறது வயலட், வயலட் வந்து பார்த்தா 7. சோ நெக்ஸ்ட் கொடுத்திருக்கிறது வந்து பார்த்தா பிரவுன் வந்து 10 to the power 1. என்ன ஃபர்ஸ்ட் இதுல இருக்கனால 10 to the power 1. அதே மாதிரி கோல்டு கொடுத்திருந்தாங்கன்னா 5%, பிளஸ் ஆர் மைனஸ் 5%. அதை மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 470 ohms பிளஸ் ஆர் மைனஸ் 5%ங்கிறது நமக்கு ஆன்சரா வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் த டார்க் அபவுட் த ஆரிஜின் when the force of 3J Newton acts on the particle whose position vector is 2k ன்னு சொல்றாங்க. எப்பவுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா டார்க் வந்து ஒரு கிராஸ் ப்ராடக்ட், அதாவது R cross F ன்னு சொல்லுவோம். நம்ம we can just see that the position vector, இத வந்து தமிழ்ல சொன்னா திருப்பு விசைன்னு சொல்லுவோம். டார்க் வந்து திருப்பு விசை. அப்போ எங்க இருந்து வித் ரெஸ்பெக்ட் டு எதை நம்ம டார்க் கண்டுபிடிக்கிறோமோ, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வீல் போல்ட் கழட்டுறதுக்கும் நம்ம டார்க் தான் யூஸ் பண்றோம். அது வந்து பாத்தீங்கன்னா R cross F. சோ பாத்தீங்கன்னா இது டைரக்ஷன் பார்த்தா R cross F, இந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனா R cross F லெஃப்ட், அவனுக்கு வந்து ஆன்டி கிளாக் வைஸ். இதே வந்து R, இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல ஆக்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா R cross F.
அப்ப R cross F போடும்போது நமக்கு R வந்து என்னது உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறான் 2K சொல்லியிருக்கான் 2K 3J K cross J வந்து -I வந்துரும். அப்ப this is what the answer -I fourth option வந்து right correct option. Okay, so next வந்து a cylinder contains hydrogen gas at pressure of 249 kilopascal and temperature 27 degrees Celsius at density என்னன்னு கேக்குறாங்க. so நம்ம we have to derive. அதாவது உங்களுக்கு டென்சிட்டிக்கும் பிரஷர் கொடுத்திருக்காங்க, டெம்பரேச்சர் கொடுத்திருக்காங்க, என்ன ரிலேஷன் பார்த்தோம்னா நம்ம PV equal to nRT ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்குவோம். அப்ப PV equal to nRT, P equal to nRT by V. so இந்த இடத்துல நம்ம மாஸ்க்கு இதுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பண்ண போறோம். வால்யூம் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ நம்ம வந்து டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அப்போ வால்யூம்க்கு வந்து மாஸ் பை டென்சிட்டி. அப்ப டென்சிட்டி மேல போகுது. இப்போ டென்சிட்டி இங்க வச்சுட்டோம்னா இந்த மாஸ் வந்து உங்களுக்கு இங்க வந்துருது. பிரஷர் இன்டு மாஸ் பை ஆர் இன்டு டி டைரக்ட் ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். 249 கிலோ பாஸ்கல் இன்டு 2 × 10⁻³ வரணும் இந்த இடத்துல. so kg ல கன்வெர்ட் பண்ணி போட்டோம்னா you can get an answer 0.2 kg/m3. ஆப்ஷன் நம்பர் 3. இது வந்து மறுபடியும் சொல்லிடுறேன் H3 ஓட क्वेश्चन பேப்பர். அடுத்து வந்து two cylinders A and B of equal capacity are connected via a stop clock. A contains ideal gas at a standard temperature and pressure. B is completely evacuated na onnu illanu artham illa. The entire system is thermally insulated. The stop clock is suddenly opened. அவன் சொல்றது என்னன்னு பார்த்தா suddenly opened. எப்பவுமே சடனா எந்த ப்ராசஸ் நடந்தாலும் அது என்ன ப்ராசஸ் நமக்கு தெரியும், அடியாபேட்டிக் ப்ராசஸ். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள் இது. சடனா எந்த ப்ராசஸ் நடந்தாலும் சரி தெர்மல் ப்ராசஸ்ல அந்த ப்ராசஸ் என்னன்னு சொல்ல நம்ம அடியாபேட்டிக்னு சொல்லலாம். இந்த மாதிரி வந்து ஒரு சைடு கேஸ் இருக்கு, இன்னொரு சைடு எவாக்குவேட்டடு, ஜஸ்ட் இதை ஓபன் பண்றாங்க சடனா. சோ இட் வில் சடன்லி, இப்போ சைக்கிள் டயர் வெடிக்கிறது அது வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ். அதனால ஆல் சடன் ப்ராசஸ் ஆர் கால்ட் அஸ் அடியாபேட்டிக் ப்ராசஸ். ஆப்ஷன் 3. ஓகேவா? சோ இது வரைக்கும் ரொம்ப ஈஸியா தான் போயிட்டு இருக்கு. அடுத்து பாருங்க, பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் 5 kg 10 kg respectively are attached to the two ends of the rigid rod of length 1 meter with negligible mass. அந்த ராடோட மாஸ் வந்து negligible. The center of mass of the system from the 5 kg particle என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு M1 M2 ரெண்டு மாஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குது. சோ அப்ப அவங்க கேட்கறது வந்து அந்த சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் த சிஸ்டம், டோட்டல் சிஸ்டம் அந்த 5 kg ல இருந்து எங்க இருக்கும். நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்குது, x center of mass equal to m2r by m1 plus m2. அப்ப நம்ம மல்டிப்ளை பண்றோம். 10 × 1 எவ்வளவு தூரத்துல இருக்குதுங்கிறது, பிளஸ் வந்து 10 + 5 இதோட 10 + 5 பண்ணீங்கன்னா you can get 67 centimeter. You will get 67 centimeter is the answer. Option வந்து இங்க 4th option. இது வந்து என்னது 4th option. So next வந்து நல்லா பாத்துக்கோங்க. A ray is incident at an angle of incident I on one surface of the small angle prism. நல்லா பாத்துக்கணும், small angle prism with the angle of prism A ன்னு சொல்லிட்டாங்க. And emerges normally from the opposite side. Emerges normally from the opposite side. இப்ப இங்க வருது உங்களுக்கு, you can ray is coming, you have to draw the normal, then it is emerges normally, then this is 90 degree, this is I, this is R. இது ரெண்டு 90 சொன்னா இது வந்து எவ்வளவு நம்ம என்ன சொல்லலாம், 90 மைனஸ், இந்த இடத்துல வந்து 90 மைனஸ் R ன்னு சொல்லலாம். இது ஒரு 90, இது ஒரு A. அப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இது A வந்துரும், இங்க 90 வரும், இங்க 90 மைனஸ் R. இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட், ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ட். உங்களுக்கு வந்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் அண்ட் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். அப்போ 90 மைனஸ் R பிளஸ் A பிளஸ் 90 ஈக்குவல் டு 180. அதை வச்சு A ஈக்குவல் டு R அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறோம். அடுத்து ஸ்னெல்லா யூஸ் பண்றோம், என்னது மியூ ஏர் இன்டு சைன் I ஈக்குவல் டு prism into sin R. ஆனா நம்ம என்ன பார்த்திருக்கோம், A ஈக்குவல் டு R ன்னு பார்க்கிறோமா. அப்ப ஸ்மால் ஆங்கிள் பிரிசம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா R ஸ்மால்னா ஏவும் ஸ்மால் தான், ஆர் A ஸ்மால்னா ஆரும் ஸ்மால் தான். அதனால அதை டீட்டான்னு எடுத்துக்கிறோம். அப்ப டீட்டான்னு எடுத்துக்கிட்டா மியூ ஏர் வந்து 1 அப்படின்னா இங்க மியூ பிரிசம் இருக்குது, சைன் I ஈக்குவல் டு I அப்படின்னு சொன்னா சைன் R ஈக்குவல் டு R அப்படின்னா I ஈக்குவல் டு மியூ A. ஆப்ஷன் 4. சரியா? ஓகே. அடுத்தது
இது ரொம்ப ரொம்ப ஈஸியான சம், கிராவிடேஷன்ல கேட்டிருக்க சம். A body weight 72 Newton on the surface of the earth. What is the gravitational force on it at the height equals to half of the radius of the earth? So அப்ப surface of the earthல கொடுத்திருக்காங்க, அடுத்தது ஒரு heightல, அதோட height வந்து என்ன சொல்றேன், half of the radius of the, இப்போ வந்து பார்த்தனா இது என்ன வந்துருது r/2, இது வந்து என்னது r. அப்ப என்ன வரும், நமக்கு g க்கு வந்து நமக்கு ஃபார்முலா தெரியும். சோ என்னது gr² + r + h the whole squared. இந்த hங்கிற இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணனும், we have to substitute r/2 the whole squared. சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you can get nu g. அதாவது நீங்க சர்ஃபேஸ்ல இருந்து மேல ஒரு பாயிண்ட்க்கு இந்த r/2ங்கற பாயிண்ட்க்கு போகும்போது நம்ம கண்டுபிடிக்கிற g வந்து nu g. அப்ப நம்ம வெயிட் என்ன கண்டுபிடிக்கலாம், அந்த இடத்துல எப்படி வெயிட் இருக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. அந்த இடத்துல என்ன, what is the gravitational force கேட்டிருக்காங்களா, gravitational force mg. அப்ப m into இந்த 4/9g போட்டீங்கன்னா இந்த mg என்ன கொடுத்திருக்காங்க, ஆல்ரெடி இருக்கிற mg வந்து 72 நியூட்டன். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 32 நியூட்டன் you will get it. 32 நியூட்டன் எங்க இருக்குன்னு பார்த்தா ஆப்ஷன் 3. இப்போ 7 क्वेश्चंस பார்த்தாச்சு. 7 क्वेश्चन ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन. அடுத்து சசப்டபிலிட்டி யூஸ் பண்ணி, rod of susceptibility magnetismல வருது இது. susceptibility, so symbol is given here, is subjected to a magnetizing field of, நல்லா புரிஞ்சுக்கோ, magnetizing field of 1200 ampere per meter. The permeability of material of the rod என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. permeability க்கு susceptibility க்கு இருக்க ரிலேஷன்ஷிப் we have mu equal to permeability of air plus 1 minus psi or 1 plus psi susceptibility. அப்ப mu naught க்கு வேல்யூ தெரியும், சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you can get an answer 2.4 into 10 power minus 4. எங்க இருக்கு 10 power minus 4, option 2. okay, option 2 is right. அடுத்தது for a transistor action which of the following statements are correct அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம டிரான்சிஸ்டர்னாலே என்ன இருக்கணும், சோ உங்களுக்கு டிரான்சிஸ்டர்னாலே எமிட்டர் வந்து எமிட்டர் பேஸ் வந்து ஃபார்வர்ட் பயாஸும் கலெக்டர் பேஸ் வந்து பார்த்தா ரிவர்ஸ் பயாஸும் இருக்கணும். அப்ப இங்க வந்து யூ ஹாவ் இந்த பேஸ் வந்து உங்களுக்கு பார்த்தா வெரி தின்னாவும் லைட்லி டோப்டாவும் இருக்கணும். சோ அப்ப ஆன்சர் வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க, the base region must be very thin and lightly doped. Option is 1. okay, 10th question பார்க்க போறோம். The light with average flux 20 watt per centimeter squared falls on a non-reflecting surface at a normal incident having surface area கொடுத்துட்டாங்க. The energy received by the surface during the time span of 1 minute time கொடுத்துட்டாங்க. அப்ப intensity, energy per area, energy per incident on the per area per unit time. அப்ப அவங்க E தான் கேக்குறாங்க இல்லையா, அப்ப இத மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you can just support all the intensity, area and T. கொடுத்திருக்கிற average flux you can substitute that in intensity, substitute பண்ணீங்கன்னா 24 into 10 power 3, option is 4. அடுத்தது a short electric pole has a dipole moment நமக்கு கொடுத்தாங்க. The electric potential due to dipole at a point at distance 0.6 meter from the center of dipole. நமக்கு dipole இருக்குது minus q plus q இருக்குதுன்னா, so a distance like you can take 2l or whatever it is. இதுல இருந்து ஒரு தூரம், ஆனா அந்த தூரம் வந்து 0.6 மீட்டர், எவ்வளவு ஆங்கிள் 60 டிகிரி இருக்குதுன்னு சொல்லிடுறான், 60 டிகிரி. அப்ப இந்த இடத்துல தீட்டான்னு கொடுத்துறாங்க. அப்ப அது என்னன்னு கேட்டா we have a direct formula. the potentialக்கு direct formula என்னன்னா 1/4 pi epsilon naught into p dipole moment, p cos theta, இந்த இடத்துல cos 60 by r square. என்ன டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். dipole minus q plus q a 2a, that is what r. this r is given. r வந்து நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல அப்படின்னு 0.6 மீட்டர்னு r கொடுத்துருக்காங்க. சோ அந்த r வந்து ஸ்கொயர் பண்ணி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 36 into 10 power minus 2 வந்துருது. into cos 60 க்கு the value is given. substitute பண்ணி போட்டீங்கன்னா 200 volt. the option 3 is right. option 3 is right. அடுத்தது இது ரொம்ப 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 ஈஸியான, இந்த மாதிரி ப்ராப்ளம் இது வரைக்கும் இவ்வளவு ஈஸியான ப்ராப்ளம் கேட்டதே இல்ல. a ball throws vertically downward with the velocity of 20 meter per second from the top of the tower. ஒரு டவர் இருக்கு, அந்த டவர்ல இருந்து ஒரு பாலை தூக்கி எறிறோம், சரியா?
it hits the ground after some time with the velocity of 80 meter per second. Hit பண்ணுது, wall hit பண்ணுது, 80 meter per second hit பண்ணுது. So உங்களுக்கு after some time இது என்னது 20 meter per second. அப்போ final velocity தெரிஞ்சிருச்சு, initial velocity தெரிஞ்சிருச்சு. height of the tower கேக்குறாங்க. என்ன ஃபார்முலா? v squared equal to u squared. Since downwardல வரதுனால g equal to plus g, அவ்வளவுதான். u squared plus உனக்கு என்ன வரும்? 2gs க்கு பதிலா h போட்டீங்கன்னா h equal to v squared minus u squared by 2g, அவ்வளவுதான். b என்னது? 80 squared 20 squared substitute பண்ணீங்கன்னா 80 squared 20 squared by 2 into 10. So height will be 300, option 1. 300, option 1. Next, a resistance wire connected in the left gap of the meter bridge. Meter bridge balances the 10 ohm resistance in the right gap at a point which divides the bridge wire in the ratio 3/2. அதாவது p/q அப்படின்னு போடுவோம் இல்லையா, that is equal to 3/2. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணாலே. ஆனா அவங்க என்ன கேக்குறாங்க? the length of the wire is 1.5 meter, then the length of 1 ohm of the resistance wire என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. then இப்ப இந்த இடத்துல you can just see that p/q வச்சுட்டு இங்க 6/q பதிலா 10 போட்டுட்டு ரைட் சைடு லெஃப்ட் சைடு போட்டுட்டு 3/2 வச்சு r equal to 15 ohms னு கண்டுபிடிக்கிறோம். given the length of the wire வந்து என்ன சொல்லிட்டாங்க? 1.5 meter. அப்போ 1.5 மீட்டருக்கு வந்து 15 ohm சொன்னா 1 மீட்டருக்கு என்ன? you have to substitute that. 1 மீட்டருக்கு என்னன்னு substitute பண்ணீங்கன்னா, அதாவது 1.5 மீட்டருக்கு the resistance will be 15 ohms. 1.5 மீட்டருக்கு the resistance will be 15 ohms na, then what is for 1 meter? So if you solve that, then the option 1 you will get an answer 1.5 into 10 power minus 2. You will get an answer, option 1. So next வந்து, when uranium isotope கொடுத்துட்டாங்க, bombarded with the neutron. So this is the neutron. Then உங்களுக்கு generate krypton and 3 neutrons அப்படின்னு சொன்னா எது வரும்னு சொல்லி கேக்குறாங்க. So okay, எதை கொடுக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. You can just see that நம்ம so you have mass and then atomic number, mass number வந்து ஈக்குவல் பண்ணணும். மேலையும் கீழே ஈக்குவல் பண்ணணும்னா இங்க பார்க்கலாம் எது எதுக்கு வந்து ஈக்குவல் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கலாம். 3 நியூட்ரான் சொல்லிட்டாங்க, அதனால இங்க கீழே 0 தான் வரும் இல்ல. அப்போ இங்க 36 பிளஸ் எதை கூட்டுனா 92 வருதுன்னு பார்க்கணும். பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான், அதை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். 36 56 கூட்டினா 92 வரும். the option will be 1. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சுத்தி கேட்கவே இல்லை, ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க. ஒரே ஆப்ஷன் வந்தா ஆன்சர் பண்ணிடுற மாதிரி கேட்டிருக்காங்க. அடுத்தது வந்து a long solenoid of 50 cm length having 100 turns carries a current சொல்லிட்டா 2.5 amps. The magnetic field at the center of the solenoid என்னன்னு சொல்லி கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிள். mu naught ni, என்னங்கிறது என்ன? number of turns per unit length. சோ அப்ப பாத்தீங்கன்னா mu naught ni solenoid இருக்கு, அதோட மிடில் என்னன்னு சொல்லி கேட்டா mu naught ni n/l 100 turns per what is per length. அப்போ 0.5. இது எல்லாமே சப்ஸ்டிட்யூட் பண்ண mu naught க்கு தெரியும். then I 2.5 னு கொடுத்தாங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணா 6.2 into 10 power 4, option 2 will be the right option for this. சரியா? அடுத்தது average thermal energy of monoatomic gas. எப்பவுமே equipartition of energy F/2 kT போடுவோம் இல்லையா? monoatomic gas we have 3 degree of freedom, then 3/2 kT. முடிஞ்சு போச்சு ஆன்சர். இவ்ளோ ஈஸியா இது வரைக்கும் क्वेश्चनே கேட்டது இல்ல. இவ்ளோ ஈஸியான क्वेश्चन, ரொம்ப ஈஸியான क्वेश्चन. you are very lucky people. இப்போ 17th क्वेश्चन பார்க்க போறோம். a capillary tube of radius r immersed in water and water rises to height h. the mass of the water 5 grams சொல்லிட்டாங்க. another capillary tube of radius 2r is immersed in water. the mass of the water என்ன ரைஸ் ஆகும்னு சொல்லி கேட்காங்க. ரொம்ப சிம்பிள். இந்த क्वेश्चन மாஸ்ங்கிறது டென்சிட்டி இன்டு வால்யூம், வால்யூம் ஏரியா இன்டு ஹைட்னு சொல்றோம். ஒரு கேபிலரி டியூப்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னா that area will be there. எவ்வளவு தூரம் ரைஸ் ஆகுதோ வால்யூம், this is what volume, area into height. அப்ப நமக்கு h க்கு வந்து கேபிலரி ரேஸ்க்கு ஃபார்முலா தெரியும், 2t cos theta by rho rg. so since சேம் லிக்விட்ங்கறனால நமக்கு பாத்தீங்கன்னா டியூப் அது ஒரு சேம் ரேடியஸ்ங்கனால டென்சிட்டி சேம், phi சேம், r squared கேன்சல் ஆகுது, rho சேம், g சேம், 2 cos theta same, everything is same. அப்ப mass is
directly proportional to r radius. அப்ப என்ன 2 times ஆகுது. அப்ப 2 into 5 புரிஞ்சு போச்சு. That is equal to 10 gram. 10 gram will be the mass. அடுத்தது the ratio of contribution made by electric field and magnetic field component of intensity in electromagnetic wave. Electromagnetic wave நாலே பாதி intensity electric field இன்னும் பாதி intensity magnetic field இருக்கிறது. அப்ப ஆன்சர் வந்து 1:1. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்லாம். அடுத்தது assume that the light of wavelength 60 nanometer is coming from a star. The limit of resolution of the telescope, direct formula using problem whose objective have a diameter of 2 meter போட்டாங்கன்னா limit of the resolution equal to 1.22 into wavelength by d, 1.22 lambda by d. So lambda substitute பண்றோம், d substitute பண்றோம், you will get an answer 3.66 into 10 power minus 7. Option 2 is right. அடுத்தது பாருங்க, a wire of length L, area of cross section A is hanging from a fixed support. The length of the wire changes from L1 changes to L1. அப்போ L ல இருந்து L1 ஆ மாறிடுச்சு. Change in length எவ்வளோ? L1 minus L, that is equal to delta L. முடிஞ்சு போச்சு. இது தெரிஞ்சா முடிஞ்சு போச்சு. When the mass is suspended from its free end, the expression for the Young's modulus. Young's modulus க்கு என்னப்பா expression? Young's modulus னா stress by strain, force per area. So அப்ப என்ன வரும் நமக்கு? ஃபோர்ஸ்னா mg into இந்த L மேல வந்துருமா, ஏரியா into del L. del L ஆல்ரெடி என்னன்னு பார்த்தோம். உனக்கு வந்து ஒரு கட்டி தொங்க விடுறோம்னா முதல்ல வந்து என்னது லென்த் L இருக்குது. அடுத்தது வந்து L1 டோட்டலா L1 வந்துருச்சு. அப்ப சேஞ்ச் இன் லென்த் என்ன வரும்? L1 minus L. So that is what the thing, del L substitute பண்றோம். That is what stress. Option 1 is right. இது H3 question paper pa. Again I am telling you, the energy required to break one bond in DNA is இவ்வளோன்னு கொடுத்துட்டான். 10 power minus 20 joule. The value in electron volt. 1 electron voltங்கிறது என்ன? 1.6 into 10 power minus 19 joules. அப்ப அதை மாத்தணும்னா என்ன பண்ணணும்? Divided by, அப்ப 10 power 20, we have to convert electron volt na 1.6 into 10 power minus 19. 1 joule equal to, we have to see that 1 joule equal to 1.6 into 10 power minus 19 உனக்கு 10 power minus 20 joules என்ன வரும்? இப்போ cross multiply பண்ணீங்கன்னா you can get the things. We can get the things, whatever things are coming அப்படிங்கறத வந்து நம்ம வந்து find out பண்ணி 0.06 electron volt நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். The option will be option 4. சரியா? ஓகே, அடுத்து வந்து in certain region of space with the volume 0.2 meter cube, volume வந்து 0.2 meter cube, the electric potential is found to be 5 volt throughout. Potential is constant. Throughout some area, potential V equal to constant. நமக்கு நல்லா தெரியும் E equal to என்னது? minus dV by dx. Negative of the potential gradient is called as a field. அப்ப என்ன வரும்? The potential constant அப்படின்னா constant differentiate பண்ணீங்கன்னா E equal to 0. Option will be option 2. சரியா? Mean free path of a gas with the molecular diameter d and number density. Direct formula substitution 1 by root 2 n pi d squared. Option will be option 3. So இது மாதிரி வந்து mean free path, அதாவது path between two successive collisions, அத mean எடுத்தோம்னா that is called as a mean free path. Option will be option 3. இந்த மாதிரி டைரக்டான क्वेश्चंस நான் கேட்டதே இல்லப்பா, டைரக்ட் क्वेश्चंस கேட்டிருக்காங்க. அடுத்தது, an electron is accelerated from the rest through a potential difference of v volt. Potential difference கொடுத்துட்டாங்க. de Broglie ஓட wavelength கேக்குறாங்க. கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன வரும்? ரொம்ப ரொம்ப சிம்பிள். de Broglie wavelength potential கொடுத்திருந்தாங்கன்னா 1.227 by root of v. அப்ப இந்த லாம்டாவை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். எங்க கொடுத்திருக்க லாம்டா? இங்க கொடுத்திருக்க லாம்டாவை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா we can get what is a potential difference ன்னு சொல்லி கிடைச்சது. ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இதுவும். Then the option will be option 1. அடுத்தது, in a guitar, நல்லா பார்த்துக்கோ. in a guitar, 2 strings A and B made of the same material are slightly out of tune produces the beats of frequency. அப்போ இது ரெண்டும் beats of frequency create பண்ணதுன்னா ரெண்டோட difference 6 beats ஆ இருக்கணும். When tension in B is slightly decreased ன்னு சொன்னா the beat frequency increases to 7 hertzங்கறாங்க.
slightly decrease ஆனா the beat frequency increases to 7 Hz. Frequency of A வந்து 530 னா the original frequency of B என்னவா இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. You can just see that. அப்போ அந்த இனிஷியலா இருக்கிற frequency வந்து beat frequency ரெண்டோட டிஃபரன்ஸ் வந்து 6 ன்னு சொல்றோம். ஆனா நமக்கு ரிலேஷன் தெரியும். இந்த டென்ஷன் வந்து வாட் டென்ஷனுக்கும் frequency இருக்கிற ரிலேஷன் frequency is proportional to root t. இப்போ நமக்கு கொடுத்திருக்கிறது வந்து 513 இருக்குது. அப்ப இது எதுவா இருக்கணும், நமக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கணும், 6 டிஃபரன்ஸ். எய்தர் 524 ஆயிருக்கலாம் ஆர் 536 ஆயிருக்கலாம். ஆனா பீட் டிக்ரீஸ் ஆனா பீட் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதனால அப்ப முன்னாடி இருக்கிறது வந்து என்னவாதான் இருக்க முடியும், நமக்கு 524 தான் இருக்க முடியும். அதுல இருந்து தான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப ஆன்சர் will be 524 option 3. ஓகே, நெக்ஸ்ட் வந்து a 40 microfarad capacitor is connected to 20 volt 50 Hz AC supply. The RMS value of the current in the circuit என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. கரண்ட்னாலே I equal to V by R. இங்க வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வரும். அப்ப நமக்கு கெப்பாசிட்டிவ் ரியாக்ஷன்ஸ் 1 by ஒமேகா சி. ஒமேகாங்கிறது ஃப்ரீக்வன்சி 50 Hz கொடுத்துட்டாங்க. 2 pi f. ஒமேகா ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்லலாம், 2 pi f. சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா தென் C 40 மைக்ரோஃபாரட் சப்ஸ்டியூட் பண்ணா 80 ohms வந்து இண்டக்டிவ் ரியாக்ட் நமக்கு வந்து கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கிடைக்குது. அதை சப்ஸ்டியூட் பண்ணா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சப்ஸ்டியூட் பண்றீங்க, you will get what is உங்களுக்கு current in the circuit கிடைச்சிரும். The increase in width of the depletion region in the PN junction is due to எந்த இதுல depletion region increase ஆகி current flow ஆகாது, reverse bias. You can just see that reverse bias. So உங்களுக்கு we are connected n type to positive, p is negative. உங்களுக்கு positive negative negative positive connect பண்றோம். அப்போ வந்து it will the free charges will get attracted towards here. So the depletion region will increase, so current flow வந்து affect ஆகும். The option will be option 3. Very basic question இது. Then Brewster angle IB for an interface should be என்னவா இருக்கணும், பார்த்தோன்னே சொல்லலாம் answer will be 45 to 90 க்கு நடுவுல இருக்குன்னு சொல்லிட்டு you can just see that the Brewster angle வந்து then it will be like இங்க ஒரு angle, then இங்க ஒரு angle, it should be 90. உங்களுக்கு பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு போகுது, polarized and then reflected ray. Then we can see that Brewster angle. அப்போ வந்து அந்த ஐபியும் ஆரையும் ரிஃப்ளெக்டிவ் ஆங்கிளையும் சேர்த்துனீங்கன்னா 90 டிகிரி வரும். அதை கொண்டு வந்து we are substituting in the Snell's law. So that is sin IB by sin R வந்து greater than 1 ன்னு வந்துருது. அப்போ கண்டிப்பா இது வந்து எப்போ வந்து பாசிபிள் அப்படின்னா sin 90 minus IB. அப்போ அந்த டைம்ல தான் இது பாசிபிள். எப்போ பாசிபிளா இருக்கும்னா கண்டிப்பா வந்து sin IB விட இதை விட sin IB விட cos IB பெருசா இருக்கணும்னா 45 விட அதிகமா இருக்கணும். அப்படின்னா அந்த 45ல இருந்து 90 வரைக்கும் இது இருக்கலாம். So the option will be option 4. அடுத்தது phase difference between displacement and acceleration. இது மாதிரி ஒரு ஈஸியான கொஸ்டினே இல்லப்பா, பார்த்தோன்னே நீங்க சொல்லிடலாம் பை ரேடியன்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு வந்து மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர்ட் சைன் ஒமேகா டின்னு வந்திருக்கும். அது எப்படி எழுதலாம்னா ஏ ஒமேகா ஸ்கொயர்ட் சைன் ஒமேகா டி பிளஸ் பைன்னு எழுதலாம். இது வந்து என்னது ஆக்சலரேஷன். டிஸ்பிளேஸ்மெண்ட் y ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி, ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து எவ்வளவு பை. So that is what the answer is given. Y naught sin omega t, a equal to a naught sin omega t plus pi. ரெண்டுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ் வந்து பார்த்தா பை ரேடியன். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் இது. So next வந்து a spherical conductor of radius 10 cm has a charge of 3.2 into 10 power minus 7 coulomb distributed uniformly. What is the magnitude of electric field at a point 15 cm? ஒரு ஸ்பெரிக்கல் கண்டக்டர் இங்க இருந்து எனக்கு 15 சென்டிமீட்டர் வந்து அவுட் சைட்ல வச்சிருக்கோம். அப்ப என்னது எலக்ட்ரிக் ஃபீல்ட் E equal to KQ by R squared. டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் உங்களுக்கு வந்து என்ன வரும், KQ by R squared. So KQ by R squared வந்ததுன்னா டைரக்டா K என்ன வரும் 9 into 10 power 9. Q கொடுத்துட்டோம் ஆல்ரெடி, R squared தெரியும். சப்ஸ்டிடியூட் பண்றோம். சப்ஸ்டிடியூட் பண்ணா 1.2 into 10 power 5. ஆப்ஷன் will be option 3. சரியா, ஆப்ஷன் will be option 3. Then the capacitance of parallel plate capacitor with air as a medium of a C naught equal to 6 microfarad இருக்கு. With the introduction of a dielectric medium, the capacitance become எவ்வளோ
30 microfarad per C equal to என்ன சொல்லலாம் K into C நாட்னு சொல்லலாம். அப்ப this equal to 30 னா permittivity என்னன்னு கேக்குறாங்க. நம்ம K கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து we are going to find out K equal to C naught. இது C naught னு வெச்சுக்கலாம், இது C னு வெச்சுக்கலாம். அப்போ என்ன வரும் 5 வந்துருது. நமக்கு எப்சிலான் equal to என்னன்னு தெரியும் K into epsilon naught. அப்ப இந்த K கொண்டாந்து epsilon naught கொடுத்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.44 into 10 power minus 10. Option will be option 4. Taking into account of அடுத்த question 32 question பாரு. Taking into account of significant figures, what is the value of இத மைனஸ் பண்றாங்க. அப்ப என்ன வரும் இதுக்கு என்ன significant digit என்ன 3, இதுக்கு என்ன இருக்குது 4. அப்ப பண்ணி வர்றது கூட லீஸ்டா எது இருக்குதோ அதான் வெச்சுக்கணும். You are getting the answer like this, but least will be 3, so 9.98 will be the answer. இவ்வளவு ஈஸியான question பாருங்க. அடுத்தது a series of LCR circuit is connected and AC voltage source. When L is removed from the circuit, the phase difference between நல்லா புரிஞ்சுக்கோங்க L remove பண்றோம் LCR circuitல. L remove பண்ணா phase difference வந்து pi by 3 60 degree. If instead of C removed அப்படினு சொன்னா இதுக்கு பதிலா L க்கு பதிலா C remove பண்ணா அப்போ phase difference வந்து pi by 3. அப்படினா power factor என்னன்னு சொல்லி கேக்குறாங்க. Now we know that for LCR circuit என்ன சொல்லலாம் நம்ம tan pi equal to tan pi XL minus XC by R. First வந்து inductance remove பண்ண இல்லவே இல்லன்னு சொல்லிடுறாங்க. அப்ப tan pi என்ன tan 60 equal to √3. இது XC by R equal to √3 னு வந்துருது. C remove பண்ணாலும் அதே வருதுன்னு சொல்லிட்டாங்கன்னா XL by R equal to √3. அப்ப இது ரெண்டு ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு இதுல வந்து கெபாசிட்டன்ஸ் ரிமூவ் பண்ணிடுறாங்க, இன்னொரு கண்டிஷன்ல வந்து இண்டக்டன்ஸ் ரிமூவ் பண்ணிடுறாங்க. அப்ப காமன் ஈக்குவேஷன். அப்ப என்ன வரும் XL equal to XC. அப்ப XL equal to XC நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா tan pi equal to 0, then pi equal to என்ன வந்துரும் 0 வந்துரும். அப்ப பவர் ஃபேக்டர் என்ன வரும் cos theta. cos 0 எவ்வளவு 1 தான் பவர் ஃபேக்டர். ஆப்ஷன் will be option 4. dimensions of stress. இவ்வளவு ஈஸியா क्वेश्चंस நம்ம நீட் எக்ஸாம்ல எதிர்பார்க்க முடியுமாப்பா? force per area mLT power minus 2 divided by L squared என்னது ஏரியாக்கு மேல போச்சுன்னா mL power minus 1 T power minus 2. option will be option 1. 35. A light of frequency 1.5 times the threshold frequency is இது photoelectric effectல வருதுப்பா. On a photosensitive material, what will be the photoelectric current if the frequency is half and intensity is doubled? frequency பாதி பண்ணிரன்னு சொல்றாங்க. இங்க பாரு 1.5 times frequency இருந்தா உனக்கு photo emission நடக்கும், photo electron வந்து emit ஆகும். ஆனா frequency பாதி பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா உனக்கு எமிஷனே நடக்காது. அப்ப கரண்ட் எதுவுமே இருக்காது. கரண்ட் will be 0. option will be option 1. சரியா? The solids which have negative temperature coefficient resistance are என்னென்ன இருக்கலாம்னா எல்லாருமே செமிகண்டக்டர் சூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா இன்சுலேட்டர் ஆல்சோ இன் ஹையர் டெம்பரேச்சர் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் தான் இருக்கும். சரியா? ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 1. அடுத்தது இதெல்லாம் பாருங்க. டைரக்ட் சம். A charged particle having drift velocity of 7.5 into 10 power minus 4 meter per second in an electric field of 3 into 10 power minus 10 has a mobility என்னன்னு கேக்குறாங்க. டைரக்டா நமக்கு mobility formula தெரியும்னா drift velocity by field, modulus of the drift velocity by field என்ன டைரக்ஷன்ல போனாலும் சரி substitute பண்ணா direct answer will be option 3. okay, next. Which of the following graph represent the variation of resistivity with temperature? metal copper கேட்டிருக்காங்க. காப்பருக்கு வந்து resistivity வந்து look like a parabolic in nature. The option will be option 4. சரியா? அடுத்தது two bodies 4 kg நல்லா பாத்துக்கோங்க 4 kg and 6 kg 4 kg இங்க இருக்கு 6 kg இங்க இருக்கு tied to the ends of the massless string. The string passing over the pulley frictionless. The acceleration of the system என்னன்னு கேக்குறாங்க. So we can acceleration என்னன்னு சொல்லலாம் எப்பவுமே pulling force by என்னது total mass.
ஏன்னா F equal to ma இல்லையா, அதான் சொல்றாங்க. இது வந்து புல்லிங் ஃபோர்ஸ் டிவைடட் பை மாஸ். புல்லிங் ஃபோர்ஸ் என்ன, இங்க வந்து இருக்கிறது என்ன 6g, இங்க வந்து இருக்கிறது என்ன 4g. அப்ப 6g minus 4g divided by 6 plus 4, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. 6 minus 4 g வெளிய எடுத்துறாங்க. 6 minus 4g g by 5. Answer will be option 4. சரியா? பாரு, இதுவும் அடுத்து ரொம்ப ஈஸியான क्वेश्चन. A screw gauge has least count of 0.01 meter and there are 50 divisions in the circular scale அப்படின்னா என்ன கேக்குறான், they are asking least count கேக்குறாங்க. screw gauge எவ்வளோ and there are 50 divisions அப்படின்னு சொன்னா they are asking the pitch. அப்ப pitch என்னது, what is that, pitch equal to, இதுல கேக்குறது pitch தான் கேக்குறாங்க, they are asking the pitch. அப்போ pitch equal to least count into number of divisions. Number of divisions 15 சொன்னா 0.5. சரியா? ஓகே, அடுத்தது in Young's double slit experiment, if the separation between the coherent sources is halved, so separation between ரெண்டு coherent sources இருக்கும் இல்லையா, we can see separation between these two is பாதி பண்றாங்க, இது screen and the distance of the screen is doubled, இந்த distance வந்து double பண்ணிடுறாங்க, இந்த distance வந்து என்ன பாதி பண்ணிடுறாங்க அப்படின்னா the fringe width என்ன ஆகும், fringe width பீட்டாவுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்கலாம். lambda d by d ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியும். அப்போ வந்து d யும் சேஞ்ச் பண்றாங்க, இத டபுள் பண்றாங்க கேபிட்டல் d ய, இந்த ரெண்டு கோகரண்ட் சோர்ஸ்க்கு இருக்கிறத half பண்றாங்க, சப்ஸ்டிட்யூட் பண்ணினா fringe width become 4 times of the previous fringe width. ஆப்ஷன் வந்து 4. பாரு, இதெல்லாம் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். Question for the logic circuit shown the truth table. ஒரு நாட், இங்க ஒரு நாட், இது ஒரு எக்ஸாம். அப்போ இங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஒரே ஒரு இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த ஃபார்முலா நீங்க பார்க்கலாம். a bar plus b bar the whole bar, a plus b the whole bar, xr அதோட whole bar. அப்ப a double bar dot b double bar வரும். a dot b and கேட்டோட லாஜிக் இருக்கு, இதுக்கு and கேட்டோட லாஜிக். சப்போஸ் இங்க வந்துட்டு if you are putting 1 1 அப்படின்னா இங்க 0 0 வந்துரும். சோ 0 0 இதோட பாரோட பார் போட்டீங்கன்னா என்ன வரும், 0 0 0, அப்ப இங்க 1 வரும். சோ you can just see that. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல again 1 1 ன்னு போட்டா மட்டும் தான், a1 b1 ன்னு போட்டா மட்டும் தான் உங்களுக்கு 1 வரும். சோ ஆப்ஷன் will be option 2. சோ அடுத்து வந்து எனர்ஜி ஈக்குவலன்ட் ஆஃப் 0.5 கிராம் ஆஃப் சப்ஸ்டன்ஸ். ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் எனர்ஜி ஈக்குவலன்ட் ஆஃப் மாஸ் என்னது, mc². just substituting it, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. is equal to mc squared. substitute பண்ணீங்கன்னா 4.5 into 10 power 13, option 3. சரியா? அடுத்தது for which of the following Bohr model is not validங்கறாங்க. எல்லாரும் பார்த்தோனே டியூட்ரான் சொல்லி பண்ணிருப்போம், ஆனா டியூட்ரான் ஆட்டம் சொல்லிட்டாங்க. எப்பவுமே நமக்கு போர் மாடல் வந்து ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ் தான் யூஸ் ஆகும். ஏன்னா அங்க வந்து பார்த்தா சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டம். இப்போ இந்த ஹைட்ரஜன், தென் சிங்கிள் அயனைஸ்ட் ஹீலியம், டியூட்ரான் ஆட்டம், இது எல்லாத்துக்குமே சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டம். ஆனா சிங்கிள் அயனைஸ்ட் நியான் ஆட்டம் மட்டும் 9 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப இதுக்கு நாட் வேலிட். ஆப்ஷன் will be option 1. The last question here, very very important, very easy question also. The quantities of heat required to rise the temperature of two solid copper spheres of radius r1 and r2. r1 equal to 1.5 r2 சொல்றான். through 1 kil r in the ratio என்னன்னு கேக்குறாங்க. நமக்கு நல்லா தெரியும் del q equal to mc into delta t. சரியா? இதெல்லாம் காமன், சேம் மெட்டீரியல். இப்போ del q equal to mass proportional to இந்த எவ்வளவு ஹீட் தேவைப்படுது that is equal to proportional to mass. அப்ப இந்த மாஸ் என்ன சொல்லலாம், density into volume. then same material sameனால density same, அப்போ volume. அப்போ வந்து del q1 by del q2 என்ன வரும், volume 1 by volume 2. volume என்னன்னு சொல்லலாம் நம்ம, ஸ்பியர் இல்லையா, ஸ்பியர் 4/3 pi r2. 4/3 4/3 கேன்சல் பண்ணோம்னா r1 cube by r2 cube. அப்போ we are putting that ratio போட்டோம், r1 cube by r2 cube போட்டோம்னா 27/8 will be the answer, option 2. so in the option 2 will be the answer for this 45. option 2 will be the answer for this. It's a very easy paper. If you see that when compared to last year, this paper is easy. எந்த ஒரு क्वेश्चनமே உங்களுக்கு வந்து ரொம்ப
ட்விஸ்ட் பண்ற மாதிரியோ இல்ல பயங்கரமா யோசிச்சு பண்ற மாதிரியோ இல்ல, எல்லாமே டைரக்ட் சப்ஸ்டியூஷன். ஹோப் யூ ஹவ் டன், நல்லா பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல மார்க் வாங்கியிருப்பீங்க. நீங்க எல்லாரும் நல்ல மார்க் வாங்கி நம்மளோட MBBS தமிழ்நாட்டுல எல்லாருமே ஜாயின் பண்றதுக்கு என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.